தற்பொழுது ஒரு அண்மைச் செய்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் 70,000-ஐ தொட்டுவிடுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 8,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். வணக்கம் லாவண்யா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராம் 8,560 ரூபாயும் சவரன் 68,480 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய விலையை விட கிராமுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் உயர்ந்துள்ளது. அதே போல வெள்ளி 1 கிராம் 112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய விலையை காட்டிலும் கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்திருக்கிறது. தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் கூற முடியும். ஏனென்றால் நாளொன்றுக்கு தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ராக்கெட் வேகத்தில் இதனுடைய விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். சாமானிய மக்கள் தங்க நகைகளை வாங்குவது என்பது எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. ஒரு சவரன் தங்கம் இந்த நடப்பாண்டிலே 80,000-ஐ தொடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தங்க நகைகளுக்கு மாற்றாக ரோஸ் கோல்டு மேலும் கவரிங் நகைகளும் சந்தையில் வியாபாரத்தில் களை கட்டி கொண்டிருக்கிறதே என்று கூறலாம். இருப்பினும் தங்க நகைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த முதலீடாக சிறந்த சேமிப்பாக பார்க்கப்படுவது என்பது நில சேமிப்பும் அதே போல தங்க நகை சேமிப்பும் தான். அதிலும் குறிப்பாக தங்க நகைகளினுடைய மவுசு நாளுக்கு நாள் உயர்ந்து காணப்படுவது என்பது தங்க நகைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சாமானிய மக்கள் மத்தியிலே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று களம் யதார்த்தமாக கூறுகிறது. லாவண்யா, இது குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.